உருண்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு கடலப்பருப்பை எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அது கூட காஞ்ச மிளகாய், பூண்டுலாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு வெங்காயத்தை பெருசு பெருசாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். புளிக்கரைசலோட 2 பழுத்த தக்காளி, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, உப்பு தேவைக்கு ஏற்ப கரைச்சி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு உரித்த பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தால ஒரு வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கணும். அதுக்காக நான் கல்லுப்பு சேர்த்து லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம புளிக்கரைசலோட உப்பு நம்ம தேவைக்கு ஏற்ப கரைச்சி வச்சுருக்கோம். அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்ட பிறகு மிக்ஸி ஜார் எடுத்து சோம்பு, ஊற வச்ச பருப்பு, காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சைடில் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசலை ஊற்றிப்போம். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த பருப்பு உருண்டையை ஆட் பண்ணும்போது அது குழம்பு கெட்டிப்படும். அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த விழுதை பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தோடு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வந்த உடனே மெதுவாக ஒரு உருண்டையாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். நம்ம வேக வைக்காமல் டைரெக்டாக குழம்புல போடுறோம். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஒன்று மேலே ஒன்று படாமல் எடைய சேர்த்துக்கோங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. மூடி வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்ட பிறகு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். உருண்டையை திருப்பி விடுங்க. ஈவனாக வேகணும்ல, அதனால் உடையாமல் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காவை உடச்சி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. அரைச்சி அதில் பால் எடுத்து வச்சுக்கோங்க, கெட்டி பால். அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு கொதி வந்துட்ட பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் சுவையான உருளைக்கிழங்கு ரெடி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.